நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் செய்யக்கூடிய ஒர்க் அவுட்டும் தான் நமக்கு தொப்பை வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் தொப்பை இருக்குது அப்படின்னா, நான் சாப்பாடை கம்மி பண்ணுறேன், ரெகுலராக வாக்கிங் போகிறேன், ஆனாலும் எனக்கு தொப்பை குறைய மாட்டேங்குது. இந்த விஷயத்த எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஸோ தொப்பை அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கியமான 3 காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள்லாம் என்ன, இதை எப்படி சரி பண்ணுறது, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நிறைய பேர்களை நான் வந்து சமீபமாக சந்திக்கிறேன். ஒரு 30 வயசுக்கு மேலேயே, டாக்டர் எனக்கு இந்த தொப்பையை மட்டும் குறைக்க முடியல, அதுவும் ஆஃப்டர் டெலிவரி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. என்னதான் உணவை நான் குறைச்சாலும் கூட, எக்ஸசைஸ்லாம் நான் பண்ணுறேன், ஆனாலும் இது குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த 3 காரணங்களை நம்ம அவங்கக்கிட்ட பார்க்குறோம். ஃபஸ்ட்டு விஷயம், சரியாக செரிமானமாகாத உணவு அவங்களோட உடம்புல கழிவுகளாக தேங்கும் பொழுது. செரிமான கோளாறுகள் வந்து இருக்குது அப்படின்னா, நம்ம உடம்புல செரிமானமாகாத உணவுகள் தேங்க ஆரம்பித்து அது ஆமம்னு சொல்லக்கூடிய ஒரு கழிவாக வந்து மாற ஆரம்பிக்கும். இது நாளடைவில் உடல் சோர்வை வந்து உண்டு பண்ணும். எப்போவுமே ஒரு மனதில் ஒரு அழுத்தத்தை வந்து உண்டு பண்ணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து உருவாக்கும். யாருக்கெல்லாம் இந்த ஜடராக்கினின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது நம்மளுடைய ஸ்டொமக் ஃபயர், செரிமானத்துக்கு தேவையான அந்த தீ, இது வந்து கம்மியாக இருந்தது, டைஜஸ்டிவ் பவர் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு இயல்பாகவே தொப்பை போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்? முதல்ல டீடாக்ஸ் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும். 7 நாள் இருக்கக்கூடிய நெய் மருந்து சிகிச்சையோ, இல்லை ஒரு நாள் டீடாக்ஸோ, இல்லை டெய்லி எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவது, நல்ல ப்ரோபயாட்டிக் ப்ரீபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ ப்ரோபயாட்டிக் அப்படிங்கிறது வந்து நம்ம மோர் வந்து எடுத்துக்கிறது, இல்லை வந்து நீராகாரம் எடுத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். அதே போல் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை நல்லா மென்று சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுடைய இந்த ஸ்டொமக் ஃபயர், அதாவது ஜடராக்கின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இதனோட அளவை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி, அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்துப்பு சேர்த்து நல்லா மென்று சாப்பிடலாம். ஸோ இது சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமானம் நல்லா ஆரோக்கியமாக வந்து இருக்கும். இல்லை திரிக்கட்டுக்கு சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம். அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி, இது 3ம் சேர்ந்து பொடி பண்ணிவிட்டு அது ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம தேன் கலந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய டைஜஸ்டிவ் பவர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா சிசிஎஃப்டி, அதாவது சீரகம், சோம்பு, அது கூட கொத்தமல்லி, இது 3யுமே வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து ஒரு டீ மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமானம் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு செரிமானம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதே சமயத்தில் தொப்பையும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது காரணம், முக்கியமான காரணமாக நம்ம பார்க்குறது, அதுவும் இந்த 30+, 40+ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு செரிமானமாகாத ஹார்மோன்ஸ், இதுதான் முக்கியமான காரணமாக வந்து இருக்குது. உங்கள் உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா வயிறு, தொடைப்பகுதியில் மட்டும் தொடர்ந்து வெயிட் போட ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ஹார்மோனோட வேலை ஒரு குழந்தை பிறப்புக்கு உங்களுக்கு தேவையான எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இந்த இடங்களில் கொழுப்பை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுச்சு அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு இந்த கர்ப்ப காலத்தில் உணவு கிடைக்கலன்னா இந்த கொழுப்பின் மூலமாக உங்களுடைய குழந்தையை நீங்கள் பேணி காக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். பட் இன்றைக்கி அதிகப்படியான மன அழுத்தம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களால் நமக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாகுது. அதனால தான் நிறைய பேருக்கு தொப்பை வந்து உருவாகுது. அப்போ என்ன நம்ம செய்யலாம்? அந்த மாதிரி சமயங்களில் நிறைய முட்டைக்கோசு, ப்ரொக்கோலி, அதே மாதிரி பீட்ரூட்டு, முள்ளங்கி, இந்த வகையான காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம குடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஈஸ்ட்ரோஜனை உடம்பை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை வந்து செய்யும். ரெண்டாவது, பிளாஸ்டிக்கில் சூடான உணவுப் பொருட்கள், ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள், பால் சார்ந்த உணவுப் பொருட்கள், டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் ஹார்மோன் மெடிசன்ஸ், பீரியட்ஸை தள்ளி போடுறதுக்காக, இல்லை பீரியட்ஸ் வரவழைக்கிறதுக்காக மாத்திரை எடுத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஹார்மோன்ஸோட அளவு வந்து நார்மலாகி இந்த தொப்பை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகி உங்களுக்கு தொப்பை குறையும்.
3வது காரணம் தான் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட பார்க்குறோம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் இல்லை, சாப்பாடெல்லாம் சரியாக தான் செரிமானம் ஆகுது. என்னால் சில விஷயங்களை என்னோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை அக்செப்டே பண்ணிக்க முடியல. அன்டைஜஸ்டட் எமோஷன்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். எமோஷன்ஸ் வந்து ஒரு வருத்தமாக இருக்கட்டும், அதுவும் வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியல. இல்லை ஒரு கோபம் இருக்கட்டும், அந்த கோபத்தை என்னால் வெளிப்படுத்த முடியல. இல்லை என்னால் அதை வந்து அப்படியே அக்செப்டும் வந்து என்னால் பண்ணிக்க முடியல. இல்லை நம்ம பண்ண சில தவறுகள், இதனால் நடந்த மாற்றங்கள், இதையும் என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. நம்ம எமோஷன்ஸில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், அதனுடைய விளைவுகளை நம்மளால் அக்செப்டே பண்ணிக்க முடியல அப்படின்னா கார்டிசால் தொடர்ந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இது வந்து தொப்பையை உருவாக்கும். உங்கள் கை கால்லாம் ஒல்லியாக தான் இருக்கும், வயிறு மட்டும் வந்து அதிகமான அளவுக்கு வெயிட்டு போட ஆரம்பிக்கும். அந்த இடத்துல கொழுப்பு நிறைய வந்து சேரமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம்? இதற்கு முதல்ல உங்களோட அந்த மனப்பதட்டமோ இல்லை வந்து அதிகப்படியான இந்த எமோஷன்ஸில் என்ன காரணங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய குடலை தான் இங்கேயும் வந்து நீங்கள் சரி செய்யணும். ஏன்னா குடல்லேருந்து தான் நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல ஹார்மோன்ஸ் வந்து 90% வந்து சுரக்குது. ஸோ டீடாக்ஸ் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது, ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது, இது வந்து உங்களுடைய அந்த எமோஷன்ஸை பேலன்ஸ்டாக வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம வந்து பண்ண வேண்டியது. 2வது விஷயம், உங்கள் எமோஷன்ஸை வந்து பேலன்ஸ்டாக கொண்டு வர்றதுக்கான சுவாச பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது. பிராமரி பிராணாயாம பயிற்சிகள், நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சிகள், சில வகையான ஆசன பயிற்சிகள். மெயினாக இந்த எமோஷன்ஸ்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கீழ்த்தாடை, அதே போல் நம்மளுடைய பெல்விக் ஏரியா, இந்த ஏரியாக்களில் தான் உங்களுக்கு எமோஷன்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போது இந்த ஏரியாக்களில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மசாஜ் மாதிரி பண்ணுறது. முக்கியமாக இந்த காதோட ஓரப்பகுதிகளில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு லைட்டாக ஒரு மசாஜ் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த டென்ஷன் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே போல் உங்கள் பெல்விக் ஏரியாவில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு பீஜியன் போஸ், ராஜகபோதாசனம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது நீங்கள் கால்களை மடக்கி வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு ஒரு காலை மட்டும் மடக்கி வச்சுட்டு இன்னொரு காலை பின்பக்கமாக முழுவதுமாக வந்து நீட்டி உங்களுடைய ஷோல்டர் வந்து கரெக்டான ஒரு பொசிஷனில் வந்து வச்சுருக்குது. ஸோ உங்கள் கைகளை மடக்கி இருக்கக்கூடிய அந்த கால் மேலே வச்சுக்கலாம். இதை வந்து ராஜகபோதாசனம் அப்படின்னு, பீஜியன் போஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆசன பயிற்சி பண்ணும் பொழுதும் உங்களுடைய பெல்விக் ஏரியாவில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து கம்மியாகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய அந்த மன அழுத்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் அதை வெளியே கொண்டு வர்றதுக்கான மனோசுத்தி முறைகளையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். சில மூலிகைகளையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதாவது அமுக்கரா எடுத்துக்கலாம், துளசி எடுத்துக்கலாம், ஜடாமாஞ்சில் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கும் போதும் அந்த விஷயம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்கிறவங்க மானச சஞ்சீவி ரசாயனமும் வந்து நம்ம எடுத்துக்கலாம், மானசா கேப்சூல்ஸும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ முறையான ஒரு சுவாச பயிற்சியை வந்து ஃபாலோ பண்ணுறது, ஒரு சில யோகா பயிற்சிகள் மூலமாக நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் எங்கே போய் அக்யூமுலேட் ஆகுமோ அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணுறது, நம்ம குடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறது, இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாத அந்த எமோஷன்ஸ்க்கு ஒரு வடிகாலாக வந்து இருக்கும். இதெல்லாம் தான் தொப்பை உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுட்டை குறைக்கிறேன், நான் அதிகமாக வாக்கிங் ஜாகிங் எல்லாம் போகிறேன் அப்படின்னாலும் கூட இந்த விஷயத்தையும் மறக்காதீங்க. உங்கள் செரிமானத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, உங்களுடைய ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க, உங்களுடைய எமோஷன்ஸையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி தொப்பை உருவாகிறதுக்கு நாம் கவனிக்க தவறிய 3 முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ யாரெல்லாம் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க, யாரெல்லாம் என்னோடய தொப்பை குறையவே மாட்டேங்குது அப்படிங்கிறது கவலைப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். நீங்களும் இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் 3ஆம் வாரம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் மதியம் 2 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 17ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 3 மணி வரை நாகர்கோவிலிலும், 18ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 20ஆம் தேதி சனிக்கிழமை
காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும், 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vagicare, his wellness for her happiness.